விஷ்ணு பெருமா எல்லா எலெக்ஷனும் வார்டு வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்கான். வார்டு வரைக்கும் கெடுக்கடா சீட்டு விளையாட்டு பேப்பரு எல்லா வீடுந்தோறும் விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தேர்தல் அதிகாரிக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும். அவனுக்கு 2 கட்டை வீசி போட்டுருவாங்க. பிறகு காவல்துறைக்கு 2 கட்டு வீசி போட்டுருவாங்க. அந்த சீட்டு கட்டு விளையாட்டு பேப்பர். அடுத்து அதிகாரிகளுக்கு 2 சீட்டு கட்டு விளையாட்டு தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் நாடி கட்டு போட்டு ஒருத்தர தொட்டு நெத்தியில் ஒட்டி சுடுகாட்டு எரிச்சாச்சுன்னா நாற்காலி சேரோட விளங்க மாட்டியாச்சுன்னா சோழி முடிஞ்சான். கவர்மெண்ட் வேலைக்கிறேன் என்னென்ன கவர்மெண்ட் வேலைக்கிறேன். கவர்மெண்ட் வேலை இதோட சோழி முடிஞ்சிடா. அடுத்து கவர்மெண்ட் வேலை பிரைவேட் வேலை எதுவுமே கிடையாது. பிரைவேட்டு கம்பெனி எல்லாமே ஒருத்தர தொட்டு நெத்தியில் ஒட்டி நாற்காலி சேரில் உட்கார வச்சு நாடி கட்டு போட்டு செண்டா தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் கம்ப்யூட்டர் கணக்கு. இதில் எல்லாரும் மாட்டோம். முக்கால் சத்தியம் இல்லை. பத்திரப்பதிவு வெளியில் வென்று பத்திர பேப்பர் உட்கார எல்லாருக்குமே நாடி கட்டுதான். நாடி கட்டு போனாலும் சரிப்பட்டு வராது. இங்கேருந்து வீசிடுவார். கடவுள் எலும்பச்சம்பளம் கனியில் வீசிடுவார். நாடி கட்டோட உத்தரவா தொட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு ஆண் பெண்ணு இப்படியே தூக்கிட்டே அலைவேன். அது அந்த நேரம் வரையில் ராணுவ வானரப்பட வரையில் செண்டா அல்வா மாதிரி தூக்கி உள்ளே கொண்டு போய் தள்ளிடுவாங்க. பிறகு ஏன்னா வெளியில் நல்லா பழரசம் பால் பழம் நல்லா மிட்டாயி எல்லாம் பூ வச்சு நல்லா சாப்பிட்டுருக்கான் குடும்பத்தோட. உள்ளே போய் செயலரில் கடடா நீ கழிக்கிற இடத்துல படுத்து கடடா பிறண்டு கடடா தின்றான்னு கணக்கு நீதி ஆட்சி நீதி அரசர் ஆட்சி கணக்கு போட்டார். இந்த கணக்கு தப்பால் முக்கால் சத்தியம்.